போன வீடியோல ஒரு JSON ஃபார்மேட்டை கண்ட்ரோலர்ல போட்டுட்டு அதை ஸ்கோப் வேரியபிள் மூலியமா வியூல எடுத்துட்டு வந்து டிஸ்ப்ளே பண்றது எப்படி அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல ஒரு ஃபார்ம் மூலியமா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அந்த இன்புட்டை JSON ஃபார்மேட்ல திருப்பி கண்ட்ரோலருக்கு கொண்டு போறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். சப்போஸ் போன வீடியோவை யாராவது பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதே பிளேலிஸ்ட்ல அரே மேனிபுலேஷன் அப்படின்ற நேம்ல இருக்கிற ஒரு வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த வீடியோ புரியாது. இப்போ இந்த வியூல நான் ஒரு ஃபார்ம் ஒன்று டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்ம்ல ரொம்ப பேசிக்கான சில டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஒன்று வந்து யூசர் நேம், இமெயில், ஏஜ், அதுக்கப்புறம் மொபைல் இருக்கு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் அண்ட் ரீடைப் பாஸ்வேர்ட். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, யூசர் இங்க வந்து எதையாவது டைப் பண்ணிட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே JSON ஃபார்மேட்ல கண்ட்ரோலருக்கு போகணும். கண்ட்ரோலருக்கு போனா மட்டும்தான் கண்ட்ரோலர்ல இருந்து நம்ம ஒரு டேட்டா பேஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே JSON ஃபார்மேட்ல கண்ட்ரோலருக்கு போகணும். அதை எப்படி போக வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஆங்குலர்ல ng மாடல் அப்படின்ட்டு ஒரு டைரக்டரி இருக்கு. ஸோ ng மாடல், இந்த ng மாடல் அப்படின்ற டைரக்டரி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேரியபிள்குள்ள நம்ம கொடுக்குற யூசர் கொடுக்குற அந்த வேல்யூஸ் எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ ng மாடல் ஈக்குவல்ஸ் டு யூசர் நேம் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா யூசர் இங்க டைப் பண்ற இந்த வேல்யூவை இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இந்த வேரியபிள்ல இருந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இது ஸ்டோர் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு நம்ம கீழே இந்த இடத்துல யூசர் நேம் அப்படின்றத நம்ம டைப் பண்ணோம்னா இமீடியட்டா அங்க டைப் பண்றது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடும். ஏன்னா இது டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறதுனால எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்ல அந்த ng மாடல்ல இருக்கிற அந்த வேல்யூ நான் இந்த இடத்துல போட்ட உடனே அது அங்க டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இந்த இடத்துல டைப் பண்றேன். சி, இந்த இடத்துல இது டிஸ்பிளே ஆகுது. ஸோ தட் இதுல இருந்து என்ன புரியுதுன்னா யூசர் என்னெல்லாம் இங்க டைப் பண்றாங்களோ அது எல்லாமே யூசர் அண்டர் ஸ்கோர் நேம் அப்படின்ற இந்த ng மாடல் அப்படின்ற அந்த வேரியபிள்குள்ள போய் ஸ்டோர் ஆகுது. சப்போஸ் இமெயிலையும் அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா ng மாடல் ஈக்குவல்ஸ் டு யூசர் அண்டர் ஸ்கோர் இமெயில் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணீங்கன்னா இது இங்க சேவ் ஆயிடும். கீழே வந்து யூசர் அண்டர் ஸ்கோர் இமெயில் அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்ல இங்க போட்டீங்கன்னா போட்டு நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இங்க டைப் பண்றதும் வரும், சேம் டைம் இங்க டைப் பண்றதும் வரும். இப்போ பாத்தீங்கன்னா இது இந்த இடத்துல நான் இமெயில் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு கொடுக்காம இன்புட் டைப் இமெயில்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஆங்குலர் வந்து இதை வேலிடேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தட் யூசர் எப்பப்பெல்லாம் வேலிடான இமெயில் கொடுக்குறாங்களோ அப்போ மட்டும்தான் அந்த வேல்யூ எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணும். இப்போ பாருங்க, நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த இடத்துல நான் ஜஸ்ட் நார்மலா கொடுத்தா இந்த இடத்துல எதுவுமே டிஸ்பிளே ஆகல. நான் எப்போ அட் சிம்பிள் போடுறனோ அட் சிம்பிள் போட்டுட்டு நான் ஜிமெயில் அப்படின்னு டைப் பண்றேனோ அப்போ மட்டும்தான் இது இந்த இடத்துல வருது. அது வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆங்குலர் இந்த ஃபார்மை வந்து இந்த ஃபீல்டை வந்து வேலிடேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ யூசர் வந்து இமெயில் தான் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல எப்போ நான் கொடுக்குறனோ அப்பதான் அது அங்கே டிஸ்பிளே ஆகும். இப்படி நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம ஒரு ng மாடல் அப்படிங்கிற இந்த வேரியபிள்களை கொடுத்துட்டு நம்ம கீழே எங்க வேணாலும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த யூசர் நேம் அப்படின்ற இந்த வேரியபிள் ஸ்கோப் ஆப்ஜெக்ட் கூட போய் பைண்ட் ஆயிடும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கண்ட்ரோலருக்கும் வியூக்கும் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கோப் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட். எப்போ இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது ஸ்கோப் ஆப்ஜெக்ட் குள்ள போய் பைண்ட் ஆயிடுச்சோ அப்பவே இமீடியட்டா இந்த யூசர் நேம்ன்றது கண்ட்ரோலர்லயும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இண்டெக்ஸ் கண்ட்ரோலர் அப்படின்ற இந்த கண்ட்ரோலர்ல ஸ்கோப் டாட் ஆன் சப்மிட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் கன்சோல் டாட் லாக் அதுல ஸ்கோப் டாட் யூசர் நேம் அப்படின்னு போடுறேன். எப்பப்பெல்லாம் அந்த ஃபார்ம் சப்மிட் ஆகுதோ அப்பெல்லாம் ng submit equals to on submit அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். எப்பப்பெல்லாம் இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகுதோ
அப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள console.log scope.username அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ நான் ஹலோ அப்படின்னு டைப் பண்ணிட்டு கீழே சப்மிட் பட்டனை கிளிக் பண்றேன். இங்க கன்சோல்ல ஹலோன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதனால என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிற இந்த யூசர் நேம்ன்ற இந்த வேரியபிள் இமீடியட்டா ஸ்கோப் ஆப்ஜெக்ட்குள்ள இன்ஜெக்ட் ஆயிட்டு அந்த ஸ்கோப் ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம அதோட கண்ட்ரோலர்ல நம்ம கன்சோல் பண்ணி பார்த்தோம்னா அந்த வேல்யூ இங்க வந்துருது. ஸோ இது மூலியமா இந்த வேல்யூவை நம்ம இங்க இருந்து ஆக்சஸ் பண்ணி நம்ம என்ன வேணாலும் அதை மேனிபுலேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு யூசரோட இமெயிலும் கண்ட்ரோலருக்குள்ள வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இதை டூப்ளிகேட் பண்ணிட்டு இமெயில் அப்படின்னு போட்டா இப்போ நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிருக்கேன். இதை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நான் இங்க மேல இங்க டைப் பண்றேன் அண்ட் டைப் பண்ணா இந்த ரெண்டு வேல்யூமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபார்ம்ல நிறைய ஃபீல்ட்ஸ் ஒரு 50 ஃபீல்டு 60 ஃபீல்டு இருக்கிற மாதிரியான ஃபார்ம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த யூசர் நேம் இமெயில் அப்படின்னு ஒவ்வொரு ஃபீல்டையும் நம்ம இந்த இடத்துல scope.user name scope.email அப்படின்னு கொண்டு வந்துட்டு இருக்க முடியாது. நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள வச்சு அந்த ஆப்ஜெக்டை நம்ம கண்ட்ரோலருக்குள்ள கொண்டு போனா போதும். ஓகே, அந்த மாதிரி நம்ம இப்போ பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் நான் யூசர் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள நான் வைக்கிறேன். ஸோ யூசர் டாட் யூசர் நேம் யூசர் டாட் இமெயில். ஸோ யூசர்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன, கீ அண்ட் வேல்யூ பேஸ். ஓகே, ஸோ யூசர்ன்ற ஆப்ஜெக்ட்ல யூசர் நேம்ன்றது ஒரு கீ பிளஸ் அதுல என்ன டைப் பண்றாங்களோ அதுதான் வேல்யூ. ஸோ அதே மாதிரி இந்த யூசர்ன்ற இந்த ஆப்ஜெக்ட்ல யூசர் இமெயில் அப்படிங்கிறது ஒரு கீ, அதுல இங்க என்ன டைப் பண்றாங்களோ அதுதான் அதோட வேல்யூ. ஸோ தட் இந்த யூசர்ன்ற இந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஆக்சஸ் பண்ணா போதும், அது உள்ள இருக்கிற யூசர் நேம் யூசர் இமெயில் அப்புறம் அது உள்ள எத்தனை இருந்தாலும் சரி யூசர் டாட்னு போட்டு நீங்க எத்தனை போட்டீங்கனாலும் சரி அது எல்லாமே வந்துடும். அந்த இந்த ஒரு யூசர்ன்ற ஆப்ஜெக்டை மட்டும் ஆக்சஸ் பண்ணா போதும். அதை நம்ம இங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த யூசர் அண்ட் யூசர் நேம்ன்றத எடுத்துட்டு டோட்டலா நான் வெறும் யூசர்னு மட்டும் போடுறேன். போட்டுட்டு அதே மாதிரி நான் இங்க கன்சோல்லயும் நான் என்ன பண்றேன், இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் யூசர் அப்படின்னு மட்டும் போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த யூசர்ன்ற ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இப்போ நம்ம எடுக்க போறோம். இதை ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, ஸோ தட் இந்த இடத்துல நான் அப்படின்னு போட்டா சரி இங்க பாருங்க இது வந்து ஒரு ஆப்ஜெக்டா மாறிடுச்சு. ஸோ யூசர் நேம்ங்கிறது கீ, வசந்த்ங்கிறது அதோட வேல்யூ, யூசர் இமெயிலுங்கிறது கீ, அது vasanth@gmail.comங்கிறது அதோடைய வேல்யூ. ஸோ இப்போ நான் சப்மிட் பண்ணனா அதுவே கன்சோல்லையும் இங்க பாருங்க இது ஒரு ஆப்ஜெக்டா வந்திருக்கு. யூசர் நேம் வசந்த், யூசர் இமெயில் vasanth@gmail.com. இப்போ எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல நம்ம கண்ட்ரோலர்ல இருந்து வியூக்கு ஒரு வேல்யூவை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல ஃபார்ம்ல இருந்து ஒரு சில வேல்யூஸை நம்ம கண்ட்ரோலர் கொண்டு போயிட்டோம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்டா என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ng மாடல் போடுறேன். ஸோ ng மாடல் ஈக்குவல்ஸ் டு யூசர் டாட் யூசர் ஏஜ். ஓகே, அப்புறம் மொபைலுக்கு வந்து ng மாடல் ஈக்குவல்ஸ் டு யூசர் மொபைல். அப்புறம் பாஸ்வேர்ட் ஈக்குவல்ஸ் டு ng மாடல் ஈக்குவல்ஸ் டு யூசர் டாட் பாஸ்வேர்ட். அதுக்கப்புறம் ng மாடல் ஈக்குவல்ஸ் டு யூசர் டாட் ரீடைப் பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் எல்லாத்துக்கும் யூசர் டாட் அப்படின்றது அந்த ஆப்ஜெக்ட்குள்ள வச்சிருக்கிறதுனால நான் கீழே இந்த இடத்துலையும் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணல, அது அப்படியே தான் இருக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கொஞ்சம் அழகா டிஸ்பிளே ஆகிறதுக்காக நான் இதை மட்டும் ஜேசன் ஃபார்மேட்ல மாத்திக்கிறேன். ஜேசன் ஃபார்மேட்ல டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் வந்து இங்க இதை ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இமெயில் கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து
பாஸ்வேர்ட், அப்புறம் பாஸ்வேர்டு வந்து 123 123 அப்படி கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் வந்துருச்சு யூசர்ன்ற அந்த ஆப்ஜெக்ட்குள்ள. ப்ளஸ் சப்மிட் பண்ணால் அதுவும் ஃபுல் ஆப்ஜெக்டில் வந்துடும். யூசர் நேம், யூசர் இமெயில், யூசர் ஏஜ், மொபைல் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் ரீடைப் பாஸ்வேர்ட் கூட இங்கே இருக்குது. ஸோ இது ஏன் ப்ராப்பரான ஜேசன் ஃபார்மேட்டில் வரல அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அப்படிங்கிற ப்ரிவ்யூக்குள்ளே இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ண பிறகு gmail.com. ஸோ ஏஜ் வந்து பாஸ்வேர்ட் 123 அண்ட் 123 அண்ட் சப்மிட் பண்ணால் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்துடணும். ஸோ இதுதான் ஒரு ஃபார்ம்லேருந்து யூசர்கிட்ட இன்புட்ஸ் வாங்கி அதை ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி திருப்பி கண்ட்ரோலருக்கு அனுப்புகிற மெத்தட்.